ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவிஷன் டெஸ்ட் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 4 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் டைமில் வந்து தமிழ் டெஸ்ட்டு, ஈவினிங் டைம் வந்து ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து நம்ம சயின்ஸு, சோசியல், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து யூனிட் 8, யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ எல்லாமே சேர்த்து தான் வந்து ஈவினிங் டெஸ்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, மார்னிங் டைம் வந்து தமிழ் மட்டும்தான். 9 o'clock வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 30 கொஷின்ஸ். சரிங்களா, ஈவினிங் வந்து 5 o'clock வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ இது வந்து 5வது டெஸ்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம டெய்லி 30 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னும் 58 டேஸ் இருக்கா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1800 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணல எக்ஸாம் முன்னாடி. சரிங்களா, ரிவிஷனுக்காக. அதே மாதிரி தமிழ் இல்லாமல் ஜிஎஸ்லேயே வந்து 1800 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் மாதிரி தமிழ் வந்து 100 கொஷின்ஸு, ஜிஎஸ் வந்து 100 கொஷின்ஸு. சரிங்களா, ஸோ அப்போ சண்டேங்கும் போது 8 சண்டே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு தனியாக கொஷின்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 கொஷின்ஸ் வந்து தமிழ்லேயும் ஜிஎஸ்லேயும் வந்து நீங்கள் கிளியராக வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க. மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ முதல்ல வந்து இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மெட்டீரியல் வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா, நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே வந்து பண்ணால் பாயிண்ட்ஸாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், பாரதியார், பாரதிதாசன் அந்த மாதிரி கவிஞர்களை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்குறது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே பாயிண்ட்ஸாக தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 30 கேள்விங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்கலாம், இனி வரப்போகிற எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் குறிப்பிடும் நூல் எது? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் குறிப்பிடும் நூல் வந்து எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். 30 கேள்விக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 28க்கு மேலே, அதாவது 30க்கு 28க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் 180 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, கரெக்டாக 180 ப்ளஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். பொற்கோட்டு என்பதன் பொருள். பொற்கோட்டு என்பதன் பொருள். இந்த சொல்லும் பொருளுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, பொற்கோட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். ஆப்ஷன் சி, பொன்மயமான சிகரத்தில் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்து வந்து பாருங்கள், சரியானதை தேர்ந்தெடுக்க. சரிங்களா, ஸோ ஒன்றா கூற்றுகள் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சரியானது இது, தவறானது இது, இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள். இளங்கோவடிகள் சோழ மன்னன் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது. இளங்கோவடிகள் வந்து சோழ மன்னர் மரபுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சேர்ந்தவர் தான். சரிங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து தவறு. இது வந்து சரின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரெண்டாவது வந்து பாருங்கள். சிலப்பதிகாரமும் கம்பராமாயணம் இரட்டை காவியம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுவும் தவறு தான். இரட்டை காப்பியம் இது சிலப்பதிகாரம், மணிமேகலையும் அப்படிங்கிறது தான் வந்து இரட்டை காப்பியம். இவர் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. இளங்கோவடிகளோட காலம் என்ன? கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா, இளங்கோவடிகள் அவர்கள் வந்து சேர மரபை சேர்ந்தவர். சரிங்களா, ரெண்டாவது வந்து பாருங்கள். சிலப்பதிகாரமும் கம்பராமாயணம் கிடையாது, சிலப்பதிகாரம், மணிமேகலையும் தான் வந்து இரட்டை காப்பியம். இது அதே மாதிரி இளங்கோவடிகளோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனுமே வந்து தவறு தான். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். சரிங்களா, ஸோ இது வந்து சரிதான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். நாலாவது கேள்வி வந்து பாருங்கள். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, கழுத்தில் சூடுவது எது அப்படின்னா தார். ஆப்ஷன் ஏ, தார். கழுத்தில் சூடுவது எது? தார். ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள். கொங்கு ப்ளஸ் அலர் என்பதனை சேர்த்தெழுதுக. கொங்கு ப்ளஸ் அலர் என்பதனை சேர்த்தெழுதுக. கொங்கலர். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா, ஸோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆறாவது வந்து பாருங்கள், பொறுத்துக்க. ஸோ சொல்லும் பொருளும் வந்து ஒன்றா டேரெக்டாக கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, முத்து சுடர் போல. முத்து சுடர் போல அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள்? நிலா ஒளி. சரிங்களா, முத்து சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி. தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள். தூய நிறத்தில்னா மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் எது சரி? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா, முத்து சுடர் போலனா நிலா ஒளி, தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். சரிங்களா,
ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 7வது வந்து பாருங்கள், காணி நிலம் என்னும் பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? காணி நிலம் அப்படிங்கிற பாடல் வந்து எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பாரதியாரின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது காணி நிலம். சரிங்களா? 8வது வந்து பாருங்கள், சித்தம் என்பதன் பொருள். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். ஆப்ஷன் சி தான் சரி. சித்தம் என்பதன் பொருள் என்ன? உள்ளம். 9வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. சரிங்களா? ஒன்றா கூற்று காரணம் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம்ல தவறானது சரியானது, இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூற்றுகள் கூட கொடுக்கலாம். சரிங்களா? இந்த கூற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 4மே வந்து 4 விதமாக கொடுத்துருக்கோம். கரெக்டான ஆன்சர்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஷின்ஸ் வந்து தனியாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். சரிங்களா? பறவைகள் இடம்பெயர்தல் என்னன்னு சொல்லுவாங்க? வலசை போதல்னு சொல்லுவாங்க. சரிதான். அடுத்தது வந்து பாருங்கள், நிலவாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறு. நீர்வாழ் பறவைகள் தான். சரிங்களா? நீர்வாழ் பறவைகள் தான் வந்து பெரும்பாலும் வலசை போகும். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து தவறு தான். சரிங்களா? நம்ம ஆப்ஷன் பார்த்தோன்னே வந்து பறவைகள் இடம்பெயர்தை வந்து வலசை போதல்னு சொல்லுவோம். ஸோ சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணுவோம். ஸோ தவறு. பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நோட் பண்ணுங்கள். நிலவாழ் பறவைகள்னு சொல்லியிருக்காங்க. நிலவாழ் பறவைகள், நீர்வாழ் பறவைகள் தான் வந்து வலசை போகும். சரிங்களா? 2வது வந்து பாருங்கள், உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஸோ இது சரிதான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 3வது, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் வந்து பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஸோ இதுவும் சரிதான். அப்போ 2, 3 வந்து சரி. சரிங்களா? பொதுவாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகும்னு சொல்கிறாங்க. ஸோ தவறு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வடக்கிலிருந்து தெற்க போகும், மேற்கிலிருந்து கிழக்கு போகும். சரிங்களா? ஸோ அதுதான் சரி. சரிங்களா? பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு போகும், அதே மாதிரி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகும். சரிங்களா? ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ கிழக்கு மேற்கு, ஸோ வடக்கு தெற்கு அப்படிங்கிறது வந்து மாறி கொடுத்துருந்தாலும் ஸோ ஆன்சர் கரெக்டு அப்படின்னு நோட் பண்ணக்கூடாது. ஸோ கிளியராக வடக்கிலிருந்து தான் தெற்கு போகும். சரிங்களா? திசைகள் ரொம்ப முக்கியம். மேற்கிலிருந்து தான் கிழக்கு போகும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 4 வந்து தவறு தான். சரிங்களா? அப்போ என்ன கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் வந்து பாருங்கள், 2, 3 வந்து சரி, 1, 4 தவறு. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 10வது வந்து பாருங்கள், இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுவர் யார்? ஆப்ஷன் சி சலீம் அலி அவர்கள். சரிங்களா? இந்தியாவின் பறவை மனிதன் யார்? சலீம் அலி அவர்கள். 11, கிழவனும் கடலும் என்ற புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? கிழவனும் கடலும் என்ற புதினத்துக்கு வந்து எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடைத்தது எப்போ அப்படின்னா 1954. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? 12வது கேள்வி வந்து பாருங்கள், ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. சரிங்களா? ஸோ கரெக்டு தான். ஆயுத எழுத்துக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குன்னா முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம்னு சொல்லுவாங்க. ஸோ சரிதான். நுட்பமான ஒழிப்பு முறை உடையது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? ஆயுத எழுத்து வந்து நுட்பமான ஒழிப்பு முறை உடையது. 3வது வந்து பாருங்கள், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் மெலின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? தனித்து இயங்குங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு தான். ஆயுத எழுத்து எப்பவுமே வந்து தனித்து இயங்காது. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் வந்து 3, 4 2மே வந்து தவறு தான். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும்தான் வந்து சரி, 3, 4 வந்து தவறு. ஆப்ஷன் சி தான் சரி. 13வது வந்து பாருங்கள், ஸோ இது வந்து தவறானது கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியாக தவறான கொஷினை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். சரிதான். திருக்குறள் 14 மேல் கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 14 மேல் கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ தவறு. இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. மேல் கணக்கு நூல்கள் 10 பாட்டு 8 தொகை வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து அது கிடையாது. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. வான் புகழ் வள்ளுவர், தெய்வப் புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் வந்து திருவள்ளுவருக்கு உண்டு. திருக்குறள் உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் இதற்கு உண்டு. சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ எது வந்து தவறுனா ஆப்ஷன் பி தான் வந்து தவறு. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? இதுக்கு தான் வந்து நம்ம திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்விகள்னு சொல்லி நம்ம தனியாக வந்து ஒரு 100 கேள்வி கொடுத்துருக்கோம். அதிலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அடங்கிடும். அதில் வந்து நம்ம திருவள்ளுவர் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துருப்போம், திருக்குறள் பற்றி சிறப்பு பெயர்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து பண்ணால் 14 கீழ்கணக்கு நூல்கள் தனியாக, மேல் கணக்கு நூல்கள் தனியான்னு சொல்லி தனித்தனியாக வந்து நம்ம நோட்ஸ் வச்சுருக்கோம். PDF வேணுங்கிறவங்க
மேலே வந்து நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்கலாம். ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க சீக்கிரம் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 14வது கேள்வி, ஒருவருக்கு சிறந்த அணி என்பது, ஒருவருக்கு சிறந்த அணி என்பது இன்சொல். ஆப்ஷன் சி இன்சொல். 15வது கேள்வி வந்து பாருங்கள், நெல்லை சு முத்து அவர்கள் வந்து பணியாற்றாத நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து வேலை செய்யாத நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையம். ஸோ இதுதான் வந்து சரிங்களா. அவர் எங்கெங்கே வேலை செஞ்சுருக்கார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காங்க, சதீஷ் தவான், அதே மாதிரி இந்திய விண்வெளி மையம். ஸோ இந்த மூணுலேயும் வந்து அவர் வந்து பணியாற்றியிருக்கார். எது வந்து அவர் வேலை செய்யாத இடம் அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையம் தான். சரிங்களா. இவர் வந்து அறிவியல் ஆத்திச்சூடிங்கிற நூலை ஏற்றிருக்காரு. யார்? நெல்லை சு முத்து அவர்கள். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. 16 வந்து பாருங்கள், எதிர் சொற்களை பொறுத்துக. சரிங்களா. அதாவது சொல்லும் பொருளும் கொடுத்துருந்தா ஓகே. இது வந்து எதிர் சொற்கள். சரிங்களா. எதிர் சொற்கள் கொடுத்து அதை வந்து பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. கொஷினை கிளியராக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், அணுகு. அணுகுக்கு வந்து எதிர் சொல்லுன்னா விலகு. அணுகுனா என்ன? விலகு. சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், ஐயம். ஐயம் அப்படின்னா தெளிவு. ஐயம்னா தெளிவு. ஊக்கம். ஊக்கம்னா சோர்வு தான். சரிங்களா. ஊக்கம்னா என்ன? சோர்வு தான். கரெக்டு தான். உண்மை என்ன? பொய்மை. சரிங்களா. உண்மைனா என்ன? பொய்மை. சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரி. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. சரிங்களா. எதிர் சொற்கள். 17 வந்து பாருங்கள், அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் தனக்கு மிகவும் பிடித்த நூல் என்று கூறியது வந்து திருக்குறள் தான். சரிங்களா. அப்துல் கலாம் தமிழில் தனக்கு மிகவும் பிடித்த நூல் என்று கூறியது எதுனா திருக்குறள். அடுத்து வந்து பாருங்கள், 18 தவறானதை கண்டறிக. சரிங்களா. நம்ம சரியானது பார்த்தோம், கூற்றுகளை ஆராய்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ வந்து தவறானதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஃபஸ்ட் வந்து பாருங்கள், உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் வந்து 12 சொல்லின் முதலில் வரும். ஸோ சரிதான். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. ஸோ இதுவும் சரிதான். மெய்யெழுத்துக்கள் 18 வந்து சொல்லோட முதல்ல வராது. சரிங்களா. ஆப்ஷன் சி வந்து பாருங்கள், டா, நா, ரா, லா, 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 ரா, நா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. சரிங்களா. சொல்லின் முதலில் வராது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல்ல வரும். அதில் வந்து எது எது வராது அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. டா, நா, ரா, லா, 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 ரா, நா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களும் வந்து சொல்லோட முதல்ல வராது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வருங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. எப்போவுமே ஆயுத எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வராது. சரிங்களா. இடையில மட்டும்தான் வரும், தனித்து இயங்காது. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஏன்னா தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. 19 வந்து பாருங்கள், தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய அறிவியல் தினம் வந்து பிப்ரவரி 28. சரிங்களா. தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. அடுத்து வந்து பாருங்கள், 20வது கேள்வி. ஸோ பொறுத்துக, கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா. செயற்கை நுண்ணறிவுக்கான கலைச்சொல் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினி என்ன? சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் அப்படிங்கிறது என்ன? சேட்டலைட். செயற்கைக்கோள்னா என்ன? சேட்டலைட். சரிங்களா. நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவுனா என்ன? இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள்னா சேட்டலைட். நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். சரிங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து 21 வந்து பாருங்கள், திணையளவு போதால் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற கருத்து யாருடையது? ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா. இது பாடல் வரிகள் ஆசிரியரில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். திணையளவு போதால் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற கருத்து யாருடையது அப்படின்னா கபிலர் அவர்களுடையது. சரிங்களா. கபிலர் அவர்களுடையது. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 22 உலகில் டேஷ் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன கேட்டிருக்கோம். உலகில் டேஷ் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது. சரிங்களா. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது. 23 வந்து பாருங்கள், தமிழன் கண்டாய் என்ற மேற்கோள் யாருடையது? தமிழன் கண்டாய் அப்படிங்கிற மேற்கோள் யாருடையதுன்னா திருநாவுக்கரசர் அவர்களுடையது. சரிங்களா. தமிழன் கண்டாய் மேற்கோள் யாருடையது? திருநாவுக்கரசர் அவர்களுடையது. சரிங்களா. ஸோ 30 கேள்வியில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும். 24வது கேள்வி வந்து பாருங்கள், பாக்கு தாவர இலைப்பெயர் கேட்டிருக்காங்க. பாக்கோட தாவர இலைப்பெயர் என்னென்னா கூந்தல். சரிங்களா. கூந்தல். 25 அகர வரிசைப்படுத்துக. இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா. இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து இது ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தலாமா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கடல், காக்கை, கிழக்கு,
கீற்று, கேணி, கோலம். சரிங்களா? காக்கா, கீக்கி, கூக்கு, கேக்கே அப்படி போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அகர வரிசை. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, கேணி, கோலம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 26 முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் சேர்ந்ததான் முதல் எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 சேர்த்தா எவ்வளவு? 30. ஸோ அப்போ முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. 27 வந்து பாருங்கள் உலகிலேயே எந்த நாடு முதலாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியது? உலகிலேயே எந்த நாடு வந்து முதலாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியது அப்படின்னா சவுதி அரேபியா. சரிங்களா? சவுதி அரேபியா. 28 புல் என்பதன் வேறு பெயர். புல் என்பதன் வேறு பெயர் வந்து பறவை. சரிங்களா? புல் என்பதன் வேறு பெயர் என்ன? பறவை. 29 இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? உடல் நோய்க்கு முக்கியமானது எது? உடல் நோய்க்கு டேஷ் தேவைன்னா ஔடதம். உடல் நோய்க்கு வந்து ஔடதம்னா மருந்து தேவை. சரிங்களா? உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம், மருந்து. சரிங்களா? ஔடதத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? மருந்து. சரிங்களா? மருந்து தேவை. லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக கொண்டு பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக கொண்டு பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 30 கேள்வி பார்த்தா 30மே உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்க 30 வித்தியாசமான கேள்விகள். சரிங்களா? ஒன்று வந்து சொல்லும் பொருளும் தனியாக வந்திருக்கும், எதிர்ச்சொற்கள் பார்த்தோம், பிரித்து எழுதுக பார்த்தோம், கூற்றுகள் சம்மந்தப்பட்டது பார்த்தோம், சரியானது தவறானது. சரிங்களா? அகரவரிசைப்படி, அதே மாதிரி பாடல் வரிகள், இயற்பெயர். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விதமான கேள்விகளும் வந்து நம்ம 30 கேள்வியில் பார்த்துருக்கோம். அதுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிலபஸ் வைஸ் தான் வந்து நம்ம டெஸ்ட்டும் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? எதையும் ஸ்கிப் பண்ணலாம். இலக்கண கேள்விகளும் பார்க்குறோம், செய்யுள், உரைநடை 3 சேர்ந்து தான் வந்து நம்ம டெஸ்ட் கொஷின்லாம் பார்த்துட்ருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் 30 கேள்வியுமே படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.